Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஏன் அப்படின்னா அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறார். இவர்களுக்கு முதலாவது பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, நாலாவது பிள்ளைன்னு சொல்லி பிறக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல பேரை வச்சு இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மளை வளர்த்து இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியை வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நிமித்தம் நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் உங்களை நேசிச்சா ஆண்டவர் வெறுப்பார். ஆண்டவர் உங்களை வெறுக்கிறாருன்னா இந்த உலகம் உங்களை என்ன பண்ணுமா, நேசிக்குமா? எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம இந்த உலகம் நம்மளை வெறுக்குதுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம். அப்படி நடக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு பகஞ்சராக தான் நம்மளை பார்ப்பாங்க. யாருமே நமக்கு நன்மை செய்யும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு நல்லது நடக்காது. பெற்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க. பாருங்க, இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கு ஒருத்தர் மேலே, அவருடைய மந்திரிகள் மேலே இல்லை யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. அவங்கள கூப்பிட்டு எல்லா வேலையும் சொல்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கே செஞ்சாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்கிறாங்க. ஸ்பெஷல் கேர் ஒருத்தர் மேலே வருதுன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே பொறாமப்படுவாங்கள்ல. அதே போல தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம மேலே என்னதுங்க, அன்பா இருக்கிறதுனால இந்த உலகம் நம்ம மேலே பொறாமப்படத்தான் செய்யும். ஆனால் அதே ஆண்டவர் நமக்கு நன்மையை மாத்துறாராம். வாசிக்கலாம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதுதான் நடக்குதான். ஸோ அதனால எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறபடினால், தேவனை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறபடியால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்க தான் செய்யும். தோற்றங்கள் எப்படி இருக்கும், வெளியே பலாப்பழம் மாதிரி அப்படி முள்ளா இருக்கும். எல்லா விஷயமும் அப்படிதான், நமக்கு முள்ளு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற சுளை எவ்வளவு இன்பமா இனிப்பா இருக்குதோ அதே வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும். ஆரம்பம் கசப்பாக இருக்கும், ஆரம்பம் வெறுப்பாக இருக்கும், ஆரம்பம் வேதனையாக இருக்கும், ஆரம்பம் துன்பமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நன்மை மாத்திரம்தான் வச்சிருக்கிறார். சகலமும் நன்மையாக மாறும். ஆமென். சகலமும் நன்மையாய் மாறும். இப்போ இருக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பை. இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்கள் லைஃப் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே நம்ம சூழ்நிலைக்கு லைஃப்பை டிசைன் பண்ணி அதுக்கு தான் இந்த சூழ்நிலைக்கு இப்படி நடக்கிறோம், வேற சூழ்நிலைக்கு வேற மாதிரி. அப்படி சூழ்நிலைக்காக உங்கள் லைஃப்பை மாற்றிக்காதீங்க. சூழ்நிலைகள் வரும் போகும். உங்கள் லைஃப் அது எப்பவுமே நேராக ஓடணும். கர்த்தருக்கு நேராக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூழ்நிலையை உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணாது. புரியுதுங்களா? ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்களாக இருங்க, சூழ்நிலை தானாக மாறும். ஏன்னா சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஓகேவா? ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகல நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்கி நன்மை ஒன்றே ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்மை ஒன்றே ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாழ்த்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லுங்க, ஆமென், ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.